மாலை வணக்கம் பழனி பண்ணையா அவர்களே. மிகச்சிறந்த ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். மற்றும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் நடத்தி வரும் ஸ்ரீ ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் மற்றும் அதில் பயணித்து வரும் ஆத்மான்மை அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நல்லபடியாக ஒரு ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்கிறீர்கள், அதுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். ஏன்னா இது போன்ற ஒரு நல்ல ஒரு சமாச்சாரம்லாம் அது கேட்கறதும் சரி, சொல்றதும் சரி, அதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதும் சரி, மிக மிக புண்ணியம். அதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நானும் சொல்றேன். இதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். கொடுத்து வச்சவங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு கொடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம சிறப்பாக செய்கிறோம். எனக்கு இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவருக்கும் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சொர்ணமாலா பத்ரிகளுக்கும் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று இன்றைய தலைப்பு மகாபாரதம். உருவாய் அருவாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காக்கொண்டு காவடி பண்ணவனுக்கு அரோகரா இந்த கோவிந்தா கோவிந்த வெற்றி. இன்னைக்கு நம்ம எடுத்துக்க தலைப்பு மகாபாரதம் 4வது. இது நிறைய இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம போறோம். கொடுத்துருக்க டைம்ல நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். ரொம்ப நேரம் பேசினாலும் நீங்க எல்லாம் டயர்டா இருப்பீங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் பேசணும் அர்த்தம். அதனால நம்ம பண்றோம். போன எபிசோட நம்ம பேசுறது என்னன்னா, இந்த கிருஷ்ணனை பத்தி நம்ம 5 விதமா நம்ம பேசலாம்னு சொன்னோம். ஒண்ணு யசோத கண்ணன், 2வது ராதை கண்ணன், 3வது கோதை கண்ணன், 4வது கீதை கண்ணன், 5வது எல்லோருக்கும் வழிகாட்டும் கண்ணன். இந்த மாதிரி 5ஆ பேசணும் பண்ணோம். 6ஆம் தேதி நம்ம என்ன பண்ணோம்னா யசோதை கண்ணனை பத்தி பேசணும். அது கொஞ்சம் தூக்கல் இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ராதை கண்ணனை பத்தி பேசலாம். இப்போ அந்த வள்ளிக்கு இளங்கனை போல் கால்களை மாம்பழ கண்ணங்களாம் அள்ளி அணைத்திடவே மனதில் ஆசை பொங்குதப்பா. அப்போ கண்ணன் அழக சொல்ல ஒரு சொல் காண கிடைக்கல. அப்போ அந்த 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 அழகு கண்டே அவனை கண்ணா என்று பேர் வச்சாங்களாம். அவ்வளவு அழகு கண்ணன். கருப்பா இருந்தாலும் அழகு, கட்டழகு அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ கண்ணு பார்த்து தான் அவனை கண்ணான்னு கூப்பிடுறாங்க. அழகான பிள்ளை. உடம்புலாம் என்ன இருக்குது, அவன் தயிர் பானையில உட்கார்ந்துருக்கான். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தயிர் பாண்டா உள்ளார உட்கார வச்சிடறான். அவங்க அம்மா தேடுறாங்க, எங்கேயா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் இந்த தயிர் பானை பெருசா இருக்கு, நாங்க போய் உட்கார்ந்துக்கிறேன், நீ எனக்கு காட்டி கொடுத்துறாதரா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிடுறான். அப்போ அவன் 2 இதுவும் கேட்பான், வரம் கொடுக்குற மாதிரி. எனக்கு என்னடா வரம் வேணும்னா, நான் எனக்கு மோட்சம் கொடுக்கணும், இந்த தயிர் பானைக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவாரு, டேய் உனக்கு வேணா மோட்சம் கொடுக்கலாம்டா, தயிர் பானைக்கு எப்படா மோட்சம் கொடுப்பா, அது ஜடமுடான்னு. இல்ல தயிர் பானைக்கு நீ உள்ளார உட்கார்ந்துட்டு வந்ததுனால அது அதுக்கு மோட்சம் கிடைச்சிடுச்சு. எனக்கு நீ எப்போ என் மனசுக்குள்ள உட்கார போற, அப்போதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றான். அந்த மாதிரி அப்போ என்னன்னா, தயிர் பானை வெளியே வந்தானா அவன் கருப்பா, அது அப்பப்பா அந்த சின்ன சின்ன அந்தந்த இடத்துல வெள்ளை வெள்ளையா தயிர் இருந்ததா அவன் பார்க்கறதுக்கு அவ்வளவு கொள்ளை அழகா இருந்தானா. கொள்ளை அழகு. ஆமா, அவன் அந்த அந்த மாதிரி டேய் பிரதிப்பாண்டா, மோட்சம் கேட்டிய, எப்படிடா அந்த மோட்சத்தை அனுபவிப்ப நீ கண்ணன் சொல்றான். இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு வேற எங்கேயாவது வச்சுக்கோ கண்ணா, தயிர் பானைக்கு மோட்சம் கிடைச்சிச்சு, எனக்கு தான் இன்னும் கிடைக்கல. என்னன்னா, என்னடா சொல்ற, நீ எப்போ தயிர் பானைக்குள்ளூர போய் உட்கார்ந்தியோ அப்போதே தயிர் பானைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. ஆமா, அப்போ கிடைச்சிருச்சுடா. எனக்குள்ள நீ எப்போ உட்காருவ, அப்போ அந்த மனசுக்குள்ளார எனக்கு நீ உட்கார்ந்தாதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும்ன்றான். என்ன கிருஷ்ணா, அவன் அதை தவிர மற்ற எல்லா குப்பைனா அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, மனசுக்குள்ளார கிருஷ்ணா உட்கார தயாரு, ஆனா அந்த உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அதுக்கு எல்லா குப்பையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. காம குரோத என்ன லோப மோட்ச, அதெல்லாம் எல்லா மதமாச்சரியம்
அவ்வளவு குப்பையும் அங்க உள்ள இருக்கும். ஆனா நீங்க 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 வந்து அந்த இதுக்குள்ளார மட்டும் உட்காருன்னா எப்படி காணும்? அந்த கட்டுக்குள்ள இருக்க முடியறது இல்லையே. நீ எப்போ தயிர் பானைக்குள்ள உட்கார்ந்தியோ அப்பவே தயிர் பானைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு கண்ணா. அதான் எனக்கு எப்படா மோட்சம் கொடுப்பேன்னா இன்னொரு வாட்டி நான் கேட்கறேன். எப்ப கொடுக்குறேன்னு. ஏய் நீ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதடா, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லடான்னு இப்படி பார்த்தான். பிறகு ஓடி போயிட்டான். இது யசோத கண்ணன் ஆச்சா. இன்னொன்னு சொல்லட்டுமா? அதாவது நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார், பெரியாழ்வார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இவருக்கு ஒரே பொண்ணு. இவர் மேல அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ரொம்ப பிரியம். யார் மேல? ஆண்டாள் நாச்சியார் மேல இருப்பாங்களாம். இது இயல்பானதுதான். ஒண்ணு பொதுவானவர்கள் பொதுவாகவே சாரி சாரி சார் வேணும். பொதுவாகவே பொண்ணு பேர்ல அப்பாவுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும், அம்மாவுக்கு இருக்கும். ஆனா இது யூனிவர்சல்லா. அது எப்படின்னா அப்பா பொண்ணு மேல அஃபெக்ஷனா இருக்கிறதும், பையன் மேல அம்மாவுக்கு அஃபெக்ஷன் இருக்கிறதும் யூனிவர்சல் அட்டாச்மெண்ட். இது எல்லாருக்குமே எல்லார் வீட்லயுமே அது சகஜம் தான். அந்த மாதிரி நம்ம இவரு பொண்ணு மேல ரொம்ப பாசம் இருக்காரு. யாரு? பெரியாழ்வார். அப்போ அப்பா பிரியமா இருப்பாரு. மேலும் ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருக்கு? ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். விட்டு இந்த பெரியாழ்வார் என்ன என்ன சொல்றார் தெரியுமா? ஐயோ, ஒத்த பொண்ணாச்சே, மகாலட்சுமி மாதிரி வளர்த்தேனே. ஆமா, ஓ மகாலட்சுமி தான். அப்போ இந்த மகாலட்சுமி மாதிரி வளர்த்தேனே, இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டானே. ஐயோ, இந்த கிருஷ்ணனுக்கு ரெண்டு அம்மாக்களாச்சு, யசோதா ஒண்ணு, தேவகி ஒண்ணு. என் பொண்ணுக்கு ரெண்டு மாமியார்களாச்சு. இந்த ரெண்டு மாமியாரும் என் பொண்ணை நல்லா ஒழுங்கா வச்சுக்காளோ இல்ல அப்படி இல்ல அவங்கள கொடுமைப்படுத்துவாங்களோ அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார். ஒரு ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழாய் திருமகள் போல் வளர்த்தேன். செங்கன் செங்கன்மான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டான். ஐயோ, பெருமகளாய் குடி பெரும் பெரும் பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை எப்படியெல்லாம் உகந்து உகந்து மனநாட்டுக்கு புறம் செய்யுங்கோ, சொல்லுங்கோ அப்படி மருமகளை பார்த்து அவளை நல்லா வச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். யாரு? பெரியாழ்வாரு அப்படிங்கிறார். இதெல்லாம் யசோதையின் பெருமை. இங்க மதுரைக்கு ஒருத்தர் மணி ஐயர்னு வருவார் பேரு. அவரு அந்த காலத்துல அற்புதமான இசைக்கு சொந்தக்காரர். அவர் என்ன, நான் சொல்வதெல்லாம் 80 வருஷத்துக்கு முன்னால பெரிய ஆளு, பெரிய மேத. அவர் தாயே யசோதா உந்தன் ஆயர் கூலத்து உதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கோடி வேலடி தாயே யசோதா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அருமையான பாட்டு. யாரு பாடுறாங்க? இவர் பாடுறாரு, மதுரை சோமுன்ட்டு. யாரை பத்தி பாடுறாரு? யசோதா பத்தி பாடுறாரு. அப்பெல்லாம் நம்ம சின்ன வயசுக்காக இருக்கும் போதெல்லாம் ரேடியோ வச்சு இந்த பாட்டெல்லாம் சொல்லும்போது நம்ம கேட்போம். ஆனா இப்போ நாம அது நாம செஞ்ச புண்ணியம். ஆனா இப்போ என்ன செய்யறாங்க? அந்த பாட்டெல்லாம் கேட்க முடியறது இல்லை. இப்போ ரேடியோவை திறக்கிறாங்க, டிவி திறந்துடுறாங்க, எந்தெந்த பாட்டெல்லாம் வருது, எந்த பாட்டு வருதுன்னுட்டு நமக்கு அக்கம் பக்கம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பொண்ணு பக்கத்தில் இருப்பாங்க, மருமக பக்கத்தில் இருப்பாங்க. இந்த பாட்டெல்லாம் போடுறாங்க. இந்த பாட்டை நம்ம போடலாமா, இந்த பாட்டை கேட்கலாமான்னு யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டிவி பக்கத்துல உட்கார வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இந்த சினிமா பாட்டெல்லாம் அப்படி வருது. தாயா யசோதா உந்தன் ஆய குலத்துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. பாலன் என்று பாலன் என்று தாவி அணைத்து அந்த மணி ஐயர் பாட குழந்தைன்னு நினைச்சு குடிச்சு அணைச்சிட்டேன்னு புருஷன் மாதிரி வாயில முத்தமிட்டாண்டி உன் பிள்ளை,
பாலன் என்ன தாவி அணைச்சேன். அவன் வந்து என்ன மாலையாய மாலையாயிட்டான். போல வாயில முத்தம் விட்டுட்டாண்டி. பாலன் இல்ல, இவன் கள்வன் அப்படிங்கிறார். அதாவது இது சின்ன பையன்தான், சின்ன பையன் சொல்லிட்டு நான் வந்து அவனை சனியமாடா சாரி சார். அத வந்து மாலையிட்டான் அப்படின்னு சொல்லி வாயில முத்தமிட்டாண்டி புருஷன் மாதிரி அப்படின்னா கண்ணதாசன் மிக அழகா பாடியிருக்கிறாரு. கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதம் இல்லை தோழி, கண்ணனும் திருடன் கல்வனும் திருடன். ஏன் கண்ணனுக்கு கல்வனு பேதம் இல்லை தோழின்னா அவன் கண்ணமிட்டு திருடி விட்ட கதைகள் பல கோடி அப்படின்னு சொல்றான். கண்ணனும் கண்ணம் வைத்துன்னா என்ன அர்த்தம்னா சவத்துல ஓட்ட போட்டு திருடம் பொருட்களை திருடிட்டு வர்றான். இந்த கிருஷ்ணனும் என் கண்ணத்தோட கண்ணம் வச்சு என்னையே திருடிட்டாண்டி தாயே யசோதா. யாரு அவன்? கல்வன். அவன்தான் குழந்தை அல்ல. காலில சிலம்பு கொஞ்ச, கை விரல்கள் வளையல் குடுங்க, முத்து மாலைகள் அசைய அசைய பெருவாசலில் வந்தான் இந்த கிருஷ்ணன். எவ்வளவு எவ்வளவு சிறப்புடி இந்த சின்ன பிள்ளை யசோதை கண்ணன். இது வந்து யசோதை கண்ணன் இந்த எவ்வளவு சிறப்பாக வந்துட்டு வராது. அடுத்தது என்னன்னா இந்த கண்ணன் யசோதை கண்ணன் முடிஞ்சிருது. அடுத்தது நான் சொல்ல போறது 5 பேர்ல யசோதை கண்ணன். இப்போ ராதை கண்ணன், ரெண்டாவது ராதை கண்ணன். ராதை கண்ணன் எப்படின்னா இரண்டாவது பிருந்தாவனத்துக்கு நம்ம போறோம். அங்க ராதைக்கு தான் மரியாதை. எல்லா பக்கத்திலையும் ராதே ராதேன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் பெல் அடிக்க மாட்டான், ராதே ராதே அப்படின்வான். நம்ம ஓரம் ஒதுக்கணும். ஒரு கார்ல உட்காந்துட்டு ஹார்ன் அடிச்சானா அவனும் அப்படிதான் ராதே ராதே அப்படின்னு சொல்லுவானா, நவுந்துக்கணுமா அந்த மாதிரி. அப்போ இந்த அங்க என்ன பேருன்னு தெரியுமா? ராதா. அந்த ராதைக்கு ராதாராணின்னு பேரு. காதல் என்னும் தோட்டத்திற்கு காதல் என்னும் சோலையிலே ராதே ராதே நான் கண்டெடுத்த சாரி என்னென்ன தப்பா வருதுன்னு. காதல் என்னும் தீவினிலே ராதே ராதே நான் கண்டெடுத்த பொன்மலரே ராதே ராதே மாதரச செல்ல பெண்ணே ராதே ராதே அப்படின்ட்டு இந்த ஒரு பாட்டு இருக்கு. வானவர்கள் இன்ப வாழ்வே ராதே ராதேன்னு. இப்போ நாம பிருந்தாவனத்துக்கு போறோம். டிக்கெட்டு வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், பைசா வேண்டாம். நான் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு ஓடி திருப்பி வந்துடுறேன். பிருந்தாவனத்தும் பிருந்தாவனமும் நந்தகுமாரன் யாவருக்கும் பொது செல்வம் என்றோம். இந்த பாட்டு எங்கேயோ கேட்டப்படி இருக்குல்ல, இது பழைய சினிமா பாட்டு. நிச்சயமாங்கிற படத்துல வந்து எம்இ கணேசன் சாவித்திரியும் பாடுவாங்க. அந்த இதுல ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகாய் மயங்காதவர். இப்போ இந்த பாட்டுல வந்து என்னன்னா ராதையை பத்தி பாடுறாங்க. ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடம் பேர் என்னன்னா துளசிவனம். துளசிவனம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து துளசிவனம் பிருந்தாவனத்துல உள்ள துளசிவனம் வந்து மிகவும் புனிதமான மற்றும் மர்மங்கள் நிறைந்த ஒரு நதிவன் என்ற ஆன்மீக வனப்பகுதியை குறிக்கும். இங்க இருக்கும் துளசி மரங்கள் எல்லாமே கோபிகா அதாவது வடிவங்களாக நம்பப்படுகிறது. தினமும் இரவு இங்க
கண்ணனும் ராதையும் ராசலீலா என்கின்ற தெய்வ நடத்தை ஆடுவதாக பக்தர்கள் நம்பப்படுகிறாங்க. இங்க இருக்கும் துளசி மரங்கள் தான் ஒன்றுக்கொன்று பின்னப்பட்டு இருக்கும். உலகை உயரம் குறைவா குட்டையா இருக்கும். மரத்துல வந்து அடிப்பகுதி வெற்று பொந்தாக இருக்குமா, அது வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, அந்த துளசி வனத்துக்கு நம்ம போறோம். அங்க வந்து செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு ரெண்டா பின்னிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 1000 செடிங்க இருக்கு. 1000 செடினா துளசி செடிங்க. அது மரம், அப்படி துளசி மரம் மாதிரி தான் இருக்கும். அது வந்து 1000 செடிக்கு மேல இருக்கு. அங்க கோயில், அதுக்கு மத்தியில கோயில் இருக்கு. ராதையும் கண்ணனும் வந்து அந்த பக்கம் எல்லாம் வீடுகள்லாம் இருக்கு. அந்த 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 இடத்துல இப்போ என்ன பேருன்னு சொன்னோம்னா துளசி வனம்னு பேரு. இந்த நம்ம பத்ரிஜி கூட என்ன துளசி வனம்னுட்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அது தமிழ்ல பெயராக்கம் மொழி மாற்றம் செஞ்சிருக்காங்க. அது நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க அருணா மேடம் தான் தமிழ் மொழியில செஞ்சிருக்காங்க மொழிபெயர்ச்சி. உள்ளே போறோம், ஒரு இடத்துல மண் இருக்கு. அந்த மண்ணை அள்ளி நெத்தியில பூசிக்கிறாங்க. சில பேரு நெத்தியில பூசிக்கிறாங்க, சில பேர் தண்ணியில போட்டு அதை கரைச்சி குடிக்கிறாங்க. இதுதான் கிருஷ்ணன் வந்து மண்ணு தின்னும் போது யசோதை வந்து விளையாடும் யசோதை அடிப்பாங்க. ஏய், இந்த மண்ணெல்லாம் தின்னக்கூடாது, எங்க வாயத்தொற, இல்லை நான் திங்கவே இல்லைன்னு, இல்லை நீ வாயத்தொற அப்படின்னு. வாயை திறக்கும்போது பார்த்தா அங்க எல்லாமே உலகமே தெரியும். அந்த 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 வாயை திறந்தான்னு வாயை திறந்தா வாய்க்குள்ள என்ன தெரிஞ்சதுன்னா உலகம் பூரா தெரிஞ்சது. உலகம் மேலும் கண்டான் பிள்ளை வாய்க்குள்ளரே. அந்த மண்ணை எடுத்து பொட்டலாம் கட்டிக்கிட்டு பிருந்தாவனத்திலிருந்து வந்துடுறாங்க. இப்போதான் முக்கியமான செய்தி, ராத்திரி 7 மணிக்கு கேட்டெல்லாம் சாத்திடுவாங்க. 7 மணிக்கு எல்லா கேட்டும் சாத்திடுவாங்க. அங்க யாரும் நாட்டாளோடு உள்ளவர நோ என்ட்ரி. அப்போ சுத்தி வீடுகள் இருக்கும், வீட்டுல எல்லாமே ஜன்னல்கள்லாம் இருக்கும், எல்லா கதவையும் அடைச்சிடுவாங்க. 7 மணிக்கு அடிச்சுட்டாங்கன்னா அடுத்த ராத்திரியில யாரும் திறக்க மாட்டாங்க. என்ன ஆச்சரியம்னா, ஒன்று ஏன்னு கேட்டோம்னா ராத்திரி 7 மணிக்கு மேல ராதியும் கிருஷ்ணனும் நடனம் ஆடுவாங்களாம். அதை நாம இந்த ஊர்க்காரங்க கண்ணால் பார்த்ததில்லை. கண்ணால பார்த்தாங்கன்னா அவன் கண் பார்வை போயிடுமா. ஏன்னா அப்படி பார்க்கறதுக்காக ஒரு பெரியவர் வந்து ராத்திரி வந்து கேட்டு சாத்திரத்துக்கு முன்னால வந்து படுத்து கிடந்துடுறாரு. தெரியாம மறைஞ்சு ஒரு துளசி மரத்துக்குள்ளார உட்கார்ந்துக்கிறாரு, பொந்துல உட்கார்ந்துக்கிறாரு. இன்னொரு கதவை சாத்தினத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு போல. அதுக்கு வெளியே போக முடியல. அப்புறம் காலையில பார்த்தா அவர் சவமா கிடந்தாராம், பிணமா இருந்தார். அதனால யாரும் பார்ப்பதில்லை. ராத்திரி பூராவும் அந்த பக்கம் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அருமையான ஒளி, அருமையான நடனம், ராஜக்கிரீடா. ராஜக்கிரீடைன்னு பேரு, கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன ராஜக்கிரீடைன்னா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 16,000 கோபிகளாட்சிகள் ஆடின நடனம். இவர் ஒரு ஆளு, அவங்க 16,000. 16,000 அது என்ன கணக்கு? ஏன் சார் 16,000ன்னா என்ன கணக்கு? இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்கக்கூடாதா? ஏன் அப்படின்னா, ராமச்சந்திரமூர்த்திக்கு இடத்துக்கு நம்ம போறோம். ராமச்சந்திரமூர்த்தி சீதையோடு காட்டுக்கு போனாராம். அங்க காட்டுக்குள்ள வர அங்க 16,000 ரிஷிகள் எல்லாம் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. எல்லோரும் ராவனை பார்த்து, அவனுடைய அழகை பார்த்து அவன் மேல ஆசைப்படுறாங்க. ஐயோ, எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஆணா பிறந்திருக்கிறோம், பெண்ணா பிறக்காம போயிட்டோமே, பெண்ணாக பிறந்திருந்தா இந்த ராவணையை திருமணம் செஞ்சிருக்கலாமே, தெரியாம போச்சு, ஆடவனா பிறந்து தொலைச்சிட்டோமே அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஆடவர் பெண்மை அவ்வளவு இதா இருக்குதான். அப்போ அங்க வந்து அங்கிருந்து 16,000 ரிஷிகளும் ராமனை போய் பார்த்து, உன்னை நாங்க எல்லாம் திருமணம் பண்ணிக்க போறோம் என்பதற்கு ராமர் சொல்றாராம், இந்த இப்பிறவிக்கு இந்த மாதரை, இரு மாதரை
வந்து சிந்தையில இருந்தும் சிந்தையில வச்சிருக்கேன். அதனால நான் வேற யாரையும் நினைக்க மாட்டேன். அந்த வில் ஒன்று சொல் ஒன்று. ராமச்சந்திரனுக்கு மனைவி ஒன்று தான் அம்பு விட்டது என்றால் அப்படி அம்பு சரியாய் போய் பாயும், வேறு இடத்துக்கு போகாது. சொன்னா சொல்ல வார்த்தையே நடக்கும். ஆமா இல்லைன்னா ஒன்று வில் ஒன்று சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்க இந்த ஜென்மத்துல சீதையை தவிர இன்னொருத்தியை மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது நீங்க 16,000 ருச்சிகள் கவலைப்படாதீங்க. அடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம், ராமாவதாரம் திரேதாயுகம், கிருஷ்ண அவதாரம் வந்து துவாரபார யுகம். இரண்டும் இணைந்த ராமகிருஷ்ண அவதாரம் கலியுகம். அப்போ தட்சிணாயத்துல ராமகிருஷ்ணருக்கு ராமகிருஷ்ணர், ராமனுக்கு கிருஷ்ணனுக்கும் இணைந்த அவதாரம். ராமனுக்கு சீதா, கிருஷ்ணனுக்கு ராதா, ராமகிருஷ்ணனுக்கு சாரதா. கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு, தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, அந்த சிங்கார ராமனுக்கு சீதா, காரோட்டும் எனக்கு ஒரு கீதா, கல்யாணம் பண்ணி கொள்ள தோதா. இது நடையா ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா அது இடையா அது இல்லாதது போல் இருக்குதுன்றார். ரொம்ப வந்து எளிமையாக தேரோட்டும் கண்ணனுக்கு வந்து ராதா, ருக்குமணின்னு ஏன் சொல்லல, சத்யபாமன் ஏன் சொல்லல, ஏங்க பேர் வைக்கிறாங்களே, பாமா கிருஷ்ணன் வைக்கிறாங்களா? வைக்கிறது இல்லைல்ல. அப்போ என்ன பேர் வைக்கீங்க? ராதா கிருஷ்ணன் வைக்கிறாங்க. பேரு வைக்கிறாங்களா இல்லையா? ஆமா. ராமச்சந்திரமூர்த்திக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போ 16,000 பேருங்கும் ரிஷிகள் யாவரும் வந்து கோபிகளாஸ்திரியாக அடுத்த அவதாரத்தில் தோன்றுகிறார்கள். நான் வந்து பிருந்தாவனத்துல துளசி விமானத்துல உங்களோடு நான் நடனம் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம்தான் நாம இப்போ சொன்ன துளசி வனம். சார், ஒரு முக்கியமான சமாச்சாரம் சார். என்னன்னா என்னென்றால் கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் நடனம் ஆடினார்கள் என்று சொல்றீங்க. அப்போ கிருஷ்ணனுக்கு என்ன வயசு, ராதாவுக்கு என்ன வயசு? சினிமாக்காரங்க பாக்குற மாதிரி கிருஷ்ணனுக்கு ஒரு 25 வயசு இருக்குமா, ராதைக்கு ஒரு 18 வயசு இருக்குமா? கொஞ்சம் அழகா நிக்குது. தப்பு. கிருஷ்ணனுக்கு வயசு 8, ராதாவுக்கு வயசு 9. ஆமா. அப்போ வயசு ராதாவுக்கு ஒரு வயசு அதிகம்தான். அப்போ தப்பு. கிருஷ்ணனுக்கு 8 வயசு, ராதைக்கு 9 வயசு. போய் பாருங்க பிருந்தாவனத்துல 8 வயசு 9 வயசு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் காதலி எல்லாருக்கும் வந்து இதுல எல்லாம் மனசளவு தான். அது மனசளவுல இந்த மாதிரி பகவான் எப்படின்னா காதல் வந்து மனசளவு தான் இருக்கணும், வயசாது நோ பார் அப்படிங்கிற மாதிரி. பகவான் துருவனுக்கு எத்தனை வயசுல பக்தி வந்துச்சுன்னா 5 வயசுல பக்தி வந்துச்சு. பிரகலாதனுக்கு எத்தனை வயசுல பக்தி வந்துச்சுன்னா அவர் கருவில் இருக்கும் போதே பக்தி வந்துருச்சு. அது அடியாருக்கு அது அனுமானுக்கும் சரி, அதே மாதிரி மார்க்கண்டேயனுக்கும் சரி, எல்லாம் சின்ன வயசுலயே பக்தி வந்துச்சு. ஆனா நமக்கு 70 70 80 ஆனாலுமே வயசுல கூட பக்தி வரமாட்டேங்குதே. குழந்தை ராதைக்கு 9 வயசுல வயசு பொண்ணு, குழந்தை ராதை வந்து 9 வயசு பொண்ணு. கிருஷ்ணன் யாரு 8 வயசு டான்ஸ் ஆடுறாங்க பொழுது. அப்படி 16,000 கோபிகளோட ராத்திரியெல்லாம் இன்னைக்கு பிருந்தாவனத்துல அது எல்லோருமே அனுபவிக்க சத்தம் கேட்குதுன்றாங்க. சத்தம் கேட்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த ராதைக்கு அப்படி என்ன அவ்வளவு பெருமை, சத்யபாமாவுக்கு இல்லாத பெருமை, ருக்மணிக்கு இல்லாத பெருமை, நாபிள்ளை பிராட்டிக்கு இல்லாத பெருமை,
என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாவிள்ளை பிராட்டினா யாரு? நாவிள்ளை பிராட்டினா மகாபாரத கதையில படி கிருஷ்ணன் நாவிள்ளையை திருமணம் செய்வதற்காக அவர் தந்தை வளர்த்த 7 கொடிய காளைகளை அடக்கி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. வர வளர்த்த 7 பசங்களையும் காளைகளையும் அடக்கி வெற்றி கொண்டான். இதை ஏறு தழுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம். அந்த அல்லது கண்ணிய சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து 7 காளைகளை அடக்கி ஜெயிச்சு நாப்பிள்ளை பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்குத்தான் வயசு, அன்னைக்குதான் உங்க மஞ்சு விரட்டுங்கிறதெல்லாம் ஆர்வமாகும். சரி, அதென்ன இந்த ராதா மேல மட்டும் கிருஷ்ணனுக்கு அவ்வளவு காதல். ஏன்னு தெரியுமா? ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்து இருக்க, அன்னைக்கு அஷ்டமி கோகுலாஷ்டமி, கிருஷ்ணனுக்கு பிறந்த நாள். எல்லோரும் கூடி நின்று கிருஷ்ணனுக்கு மாலை போட்டு பக்தியை கொடுத்து பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நாரதர் வந்தாரு. கிருஷ்ணா, உனக்கு என்ன இவ்வளவு பேர் பரிசு கொடுக்குறாங்க, இவ்வளவு பேரும் உன் மேல பக்தி பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. அப்ப கிருஷ்ணன் மெதுவா நம்மகிட்ட திருப்பி சிரிக்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணன் சொல்றாரு, பக்தின்னா அப்படிலாம் ஒண்ணுமில்ல, இது வியாபாரம். என்ன சொல்ற? இந்த மாலையை போட்டுட்டு மகஜர் கொடுப்பாங்க. எப்ப நமக்கு மாலையை போட்டுருந்தாங்களோ அதுக்கு இன்னது வேணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்துருவாங்க. கோயில்ல வந்து கோயில போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சும்மா வருவாங்களா? ஆத்தா மாரியாத்தா, என் பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும், கேட்கிறோமா இல்லையா? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், கேட்கிறோமா இல்லையா? எனக்கு வைத்த வலி சும்மாரே ஆகல, ரொம்ப நாளா வர்றேன், எனக்கு சரியாகணும். இதெல்லாம் வியாபாரம். இத்தனை பேரும் என்னை வந்து பாராட்டி விட்டுட்டு எத்தனையோ என்னென்னமோ கேட்பாங்க. என் மீது பக்தி உள்ளவங்க, உண்மையாகவே அன்பா இருப்பவர்கள் யார் தெரியுமா? ஒருத்தித்தான். அவங்க யார் சொல்லுங்க, நான் பார்க்கலாம் யாருன்னு. இப்பொழுது பார், ஒரு நாடகம் திடீர்னு ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணன். யாருன்னு சொன்னா ஒருத்தி தான். யாருன்னு சொன்னா ராதா சொல்ற நாரதான்னு சொல்றாரு. அவருக்கு கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு டிராமா, தலைவலிக்குதுன்னு சரி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. தலைவலியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாம் டிராமா. சும்மா அப்படி டான்ஸ் விடுறாரு. ஐயோ தலைவலிக்குது, அமிர்தாஞ்சம் கொண்டாங்க, ஆக்சாயில் கொண்டாங்க. இப்ப சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு பாட்டில காலி பண்ணியாச்சு. ஆனா தலைவலிக்குது மட்டும் விடவே இல்லை. தலைவலிக்குது இன்னும் தீரல. வந்திருந்தா தானே தீரும் தலைவலி. அது சும்மா இல்ல, அது உடான்ஸா பண்ணியிருக்காரு. அதனால தலைவலி தீரல. எல்லோரும் சுத்தி நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ மருந்து கேட்கிறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை போட்டா தலைவலி தீர்ந்துடும் அப்படின்னா. என்ன மருந்து இருக்கியாப்பா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். எஸ் சார். ஒரு நிமிஷம் சார். எஸ் சார். மாஸ்டர்ஸ், நாளை காலை நிகழ்ச்சியில் ஆன்மீக ஞான பகிர்தலில் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், பல பிறவிகள் பல குருக்கள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் உரையாற்றுவார்கள். நாளை மாலை நிகழ்ச்சியில் 9 மணிக்கு ஆன்மீக ஞான பகிர்தலில் வாழ்க்கை சத்தியங்கள் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் அவர்கள் உரையாற்றுவார்கள்.
இந்த 2 நிகழ்ச்சியிலும் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் எஸ் சார், தொடருங்க சார். எஸ் சார். இப்போ அதாவது என்ன மருந்து, அப்போ அவர் சொல்றாரு, கண்ணன் சொல்றாரு, என்னுடைய அடியார்கள் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க காலடி காலில் இருக்கிற மண் இருக்குதா இல்லையா, அந்த பாதத்தூள் அதை எடுத்து தண்ணீர குழைச்சி கலந்து அதை பத்து போட்டா என் வியாதி போயிடும். அப்படி அப்படி யார் போடுறாங்க? நாரதா நீ போடுறியா, நீ ரெடியான்னு கேட்கிற. ஐயோ, என் காலு மண்ணு உன் தலையிலையா, உன் நெத்திலையா பட்டா நான் 7 ஜென்மத்துக்கு நான் நரகத்துக்கு தான் போவேன். நீ பரமாத்மா, உன் கால் மண்ணு வேணாம், என் தலையில வைக்கலாம், என் கால் வைக்கலாம். நான் என் கால உண்மை மண்ணில வைக்கிறதாவது, உன் தலையில வைக்கிறதாவது பாத்தியா, எங்கேயோ போகுத அப்படின்னு சொல்லிட்டு படப்படாதையா, இது சரியில்லைன்றார். என்ன பண்ற, என்னால முடியாதுன்றார். சரியா போச்சு. வந்தேன் சார். அதான் இந்த நேரம் தான் வரக்கூடாதுன்னு சத்தம் போடுவோம். நாராயணா நானே வந்திருப்பேன். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு சோதம். அதுக்குள்ள எத்தனை கஷ்டம் வந்து கீழே விழுகிறது, மேல விழுகிறது என்ன. பார்த்து நான் வரேன், வந்துடுறேன். 5 நிமிஷத்துல ஆயிடும். வா. ஃப்ரிட்ஜ் காலியா வச்சிருக்கா, இதுல பிடுவாளா இல்லாமா தொங்க பிள்ளை. கொஞ்சம் வாங்க சார். இதெல்லாம் இருக்கணும். 5 நிமிஷம் அத தண்ணியில சொன்ன. ஐயோன்ற சத்தியபாமா, ஐயோ நான் மாட்டேன்பான்ற ருக்குமணி, இந்த பாவம் எனக்கு வேணாம் சாமி, நீயாச்சு உன் மண்ணாச்சு. அது அந்த 7 ஜென்மத்துல நான் நரகத்துக்கு போகணுமா, அதெல்லாம் வேண்டாம். எப்ப நாரதர் வேணான்னாரோ, எப்ப சத்தியபாமா வேணாங்களோ, என்ன மட்டும் ஏன் கேட்கிற அப்படிங்க. அத்தனை பேர் ஒதுங்கிட்டாங்க. காரணம் இது போல செஞ்சா நரகத்துக்குள்ள போயிடுவோம். அதான் சரி வேண்டாம் வேண்டாம். அப்போ கிருஷ்ண பரமாத்மா துடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. சரி நாரதா, என்ன நீ என்னுடைய பிருந்தாவனத்துக்கு போ, ராதை இருக்கா சொல்லு. நாரதர் ஓடுறாரு பிருந்தாவனத்துக்கு. ராதா ராணி அவருக்கு அத்தனை பேரு. ஆமா, அந்த ஊர்ல ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? ராதா ராதான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கடவுளுக்கு சமானமான ராதா ஓடி வந்தா என்ன செய்யுது கிருஷ்ணனுக்கு அப்படின்னு கேட்க. தலைவலிமா, தலைவலி. மருந்து கொடுத்தா கொடுத்தீங்களா? ஆமா கொடுத்தோம். ஒரு மருந்து கேட்கிறாரு, எல்லா மருந்தும் கொடுத்தாச்சு, ஆனா அந்த மருந்து எல்லாம் சரியில்லைங்கிறாரு. ஒரே ஒரு மருந்து கிடைக்கல அப்படின்னு. என்ன மருந்து அப்படின்னு கேட்கிறாங்க. அடியார்களின் பாதத்துணிப்பட்ட கால்பட்ட அந்த மண்ணு, அதை எடுத்து அவன் நெத்தியில 10 போடணும். அவ்வளவு தானே. தாவணியை கிழிக்கிறா, கீழே போட்டு மிதிக்கிறா. இவ்வளவு மண்ணு, கால் மண்ணு சுருட்டி எடுத்தாச்சு. ஓடி வர்றா.
எங்க இருந்து வர்றா? அந்த கோகுலத்துக்கு ஓடி வர்றா. எங்கிருந்து? பிருந்தாவனத்துல ஓடி வர்ற கோகுலத்துக்கு வந்துட்டா. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து உட்கார்றா, பக்கத்துல உட்கார்றா, மண்ணை எடுத்து தண்ணிய ஊத்துறா, குழப்பினா, தன் கையால மெதுவா பத்து போட்டா. இந்த கெட்டிக்காரன் தலைவலி விட்டு போச்சு அப்படின்னு நாரதன் கேட்கிறார். ராதா, ஆஹ் என்ன என்ன காரியம் செஞ்சுட்ட? உன்னுடைய கால் மண்ணு வந்து கிருஷ்ணன் தலைமையில நெத்தியில வச்சுட்டியே, வருமானா உனக்கு 7 ஜென்மம் வந்து நரகம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நாரதர். இல்ல, ஆமா எனக்கு தெரியும். அப்ப ஏன் இந்த வேலையை செஞ்ச? இந்த காரியம் ஏன் பண்ணின அப்படின்னா, கிருஷ்ணனுடைய தலைவலி இப்போ தீரணும்னா நான் 7 ஜென்மம் இல்ல, 100 ஜென்மம் கூட நரகத்துல இருக்க நான் தயாருங்கிறார். யாரு? ராதா. அப்ப சொன்னவ உடனே சத்தியபாமா, அடடா, நம்ம இந்த பக்தி நமக்கு இல்லாம போயிடுச்சு, சத்தியமா நம்மளுக்கு வராது என்றார். சரி, இப்போ சொல்லுங்க, ஏன் ராதா கிருஷ்ணன்னு பேர் வச்சாங்க? காதலுக்காகவே காதலித்தாள், அன்புக்காகவே அன்பு செலுத்தினாள், அவளுக்காகவே தன்னை தந்தவள். அதனாலே தான் அவளுக்கு என்ன பேரு? ராதா கிருஷ்ணன் பேரு. நல்லா இருக்குது இல்ல? இப்போ பிருந்தாவனத்துல 2000க்கும் மேல கைம்பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்கு பல பேரு வந்து பணம் கொடுக்கறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க. அவர்கள் வந்து சொல்ல ஒரே வார்த்தை, எங்களுக்கு கணவன் கண்ணன், கிருஷ்ணன் தான் எங்களுக்கு கணவன், கிருஷ்ணார்ப்பணம்ங்கிறாங்க. கிருஷ்ணார்ப்பணம் 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 சொல்லி அவங்க வந்து தன்னுடைய இதை முடிச்சுக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த ராதைக்காக சொல்லப்பட்ட இந்த இது ராதை கண்ணன். இந்த இது முடியுது. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் யசோதா கண்ணன் பார்த்தோம், 2வது ராதை கண்ணன் பார்த்தோம், மூணாவது நம்ம பார்க்க போறது வந்து கோதை கண்ணனை பார்க்கிறோம். அப்போ அடுத்தது எபிசோட்ல கோதை கண்ணனை பார்க்கிறோம். நல்லா சிறப்பாக இதுவரை நேரம் பொறுமையாக இருந்ததுக்கும் அடியடியில மத்தியில எனக்கு வந்து சில டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். எனக்கு மன்னிச்சுக்கோங்க. அந்த நல்லபடியாக அனுப்பி கொடுத்த மகாவதார் கட்டளை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழனிய பண்ணையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருந்த அனைத்து அடியார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.